Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videosல நம்ம noun clause and adjective clauses சேர்த்து long sentences frame பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். Now let's get started with today's lesson. இன்னைக்கான first example. He told me the whole story. அவன் முழு கதையையும் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் இருக்கிற the whole story முழு கதை அப்படின்ற நவுன் எடுத்துட்டு நவுன் clause ஆட் பண்ணலாம். பாருங்க. He told me what happened in the meeting. ஸோ மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்றத என்கிட்ட சொன்னான். மீட்டிங்கில் என்ன நடந்தது என்று அவன் என்னிடம் சொன்னான். ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் த மீட்டிங் அப்படின்றத இந்த சென்டென்ஸில் இருக்கிற நவுன் clause. ஸோ இப்போது இந்த நவுன் clauseல இருக்கிற மீட்டிங் அப்படின்ற நவுனை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு adjective clause போடலாம். பாருங்க. He told me what happened in the meeting that I did not attend. நான் அட்டென்ட் பண்ணாத மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஸோ எந்த மீட்டிங்னா எந்த மீட்டிங்? நான் நேற்று 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணேன். பட் நான் அட்டன் பண்ணாத அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் முதல்ல இருக்கிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு clause தான் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறதுல ஒரு நவுன் clauseம் சேர்ந்து வந்திருக்கு. தேர்டாக இருக்கிற சென்டென்ஸில் நவுன் clause அண்ட் adjective clause ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கிற நவுன் clause வாட் ஹேப்பன்ட் இன் த மீட்டிங் அண்ட் மீட்டிங் அப்படின்ற வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணி அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர்றது தான் adjective clause, that is that I did not attend, the meeting that I did not attend. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். I was thinking about it. நான் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். ஸோ இங்கே அதை இட்டுன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போது அதை எடுத்துட்டு என்ன விஷயத்தை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நவுன் clause அங்கே ஆட் பண்ணலாம். I was thinking about how you found out about my plan. நான் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். எதைன்றது தெளிவாக இங்கே சொல்லியிருக்கோம். என்னுடைய பிளானை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். எதைனா என்னுடைய பிளானை, ரைட்? ஸோ இப்போது இங்கே இருக்கிற பிளான் அப்படின்ற நவுனை இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, எப்படி ஆட் பண்ணலாம்? clause போட்டு ஆட் பண்ணலாம். என்ன clause? அதுக்கு பேர் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி நவுனுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அதுக்கு பேர் adjective clause. நவுன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு clause யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நவுன் clause. இட் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம clause யூஸ் பண்ணியிருக்கோம். அபவுட் இட்டுக்கு பதிலாக அபவுட் how you found out about my plan, ரைட்? இப்போது பிளானை டிஸ்கிரைப் பண்ணி அந்த பிளானுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு clause ஆட் பண்ண போகிறோம். அதுதான் adjective clause. பாருங்கள். I was thinking about how you found out about my plan that I shared only with my friend. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணியிருந்த பிளானை, என்னுடைய பிளானை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, I was thinking about how you found out about my plan. இது noun clause. How you found out about my planன்றது noun clause. பிளானை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் that I shared only with my friend. மை பிளான் தட் ஐ ஷேர்ட் ஒன்லி வித் மை ஃப்ரெண்ட்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணியிருந்த என்னுடைய பிளான் அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஓகே, ஆல்ரைட். த தேர்ட் ஒன், ஹீ வாஸ் worried about the interview. ஸோ இன்டர்வியூவை நினச்சி அவன் கவலையாக இருந்தான், ரைட்? ஸோ இப்போது இன்டர்வியூ இந்த நவுனை எடுத்துகிட்டு ஒரு clause போடலாம். ஹீ வாஸ் worried about how the interview was going to be. இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது என்று நினைத்து அவன் கவலையாக இருந்தான். ஸோ இன்டர்வியூ அப்படின்ற ஒரு சிம்பிள் நவுனை அந்த எடுத்துகிட்டு ஒரு clause யூஸ் பண்ணியிருக்கேன். the interview was going to be அப்படின்ட்டு, ரைட்? ஸோ இப்போது அடுத்த சென்டென்ஸில் இன்டர்வியூன்ற நவுனை இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணலாம். he was worried about how the interview that he had been preparing for months was going to be. அவன் பல மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சி அவன் கவலையாக இருந்தான். ஓகே, ஸோ ஹி வாஸ் worriedன்றது மெயின் clause. அபவுட் ஹவு தி இன்டர்வியூ வாஸ் கோயிங் டு பி, ஹவு தி இன்டர்வியூ வாஸ் கோயிங் டு பின்றது நவுன் clause. அந்த இன்டர்வியூவை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் that he had been preparing for months, இது adjective clause. ஸோ ஏன் அந்த clause நடுவில் போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அந்த clause adjective clause வந்திருக்கு. அதை அந்த நவுனுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம எழுதணும். அப்புறமா தான் ரிமைனிங் சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் தி இன்டர்வியூ தட் ஹீ ஹேட் பின் ப்ரிப்பேரிங் ஃபார் மந்த்ஸ் வாஸ் கோயிங் டு பி அப்படின்னு இருக்குது. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care.
and bye.